Sir, may I come in, sir? Yes, please come. Welcome, sir. Please sit down. Thank you, sir. Give us a small intro, Vasikaran. Yes, sir. You. Relax. Okay. சார் என்னோட பேர் வசீகரன். சார் இது இந்த கை வைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக சொல்லுவோம். இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. கையை நல்லா கொஞ்சம் எல்போவை வந்து ரெஸ்ட் பண்ணுங்க. இதில் இல்லை, அப்படி இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்கா? பின்னாடி வந்துறீங்க, நல்லா நல்லா பின்னாடி சாஞ்சு உட்காருங்க. are you comfortable? Yes, sir. இப்படி நேராக அப்படி வச்சுக்கிறது உட்காருங்க, இப்படி உட்காருங்க. எல்போவை லைட்டாக ரெஸ்ட் பண்ணுங்க. ஆம் ரெஸ்ட்டில் கையோட கொஞ்சம் அப்படி தை மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? அவ்வளோதான். டைட்டாக ஸ்டிஃபாக இருக்காதீங்க. ஓகே. வேற யாருன்னா சொன்னாலும் அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க, பட் இப்படி தான் உட்காருங்க. ஓகே. அது போலீஸ்காரன் உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்குது. வேண்டாம். ஓகே சார். ஓகே. காலையில் ஃபோர்நூன் செஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எங்களோட உட்காந்துருந்தாரு. ஓகே. இன்னைக்கு இந்த செஷன் வரைக்கும் அவர் வந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை சார் அப்படி உட்காரணுமா, டிஎன்பிஎஸ்சி சேர்மனே சொன்னார். அப்படிலாம் கிடையாது. சரியா? நான் அவரோட வார்த்தையே திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வேற அகாடமியில சொல்லுவாங்க, இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு. இப்போ நீங்க உட்காருறீங்கல்ல, இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் என்னோட பேர் வசீகரன். நான் கல்யாணமந்தை கிராமம், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட ஸ்கூலிங் சார் தூயவளனார் மேல்நிலைப்பள்ளி அத்திப்பட்டிலும், என்னோட பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியிலும் முடித்தேன். என்னோட அம்மா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. நான் என்னோட குடும்பத்தின் முதல்நிலை பட்டதாரி. என்னோட ஹாபி கிரிக்கெட் சார். அவர் அருமை. சரி, சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட உந்துதல் என்ன வித் திஸ் பேக்ரவுண்ட்? எஸ் சார். சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணதுக்கான என்னோட உந்துதல் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோட ஒரு ட்ரீமாக இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்? என்னோட பகுதியில் பார்த்தோன்னா ரொம்ப பாவர்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து அங்கே கொண்டு போக முடியாமல் இருக்கும். அதே போல் வந்து மக்களுக்கு வந்து எஜுகேஷன் பற்றின விழிப்புணர்வு, என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது இதை பற்றின விழிப்புணர்வெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு சார். அதனால் நான் ஒரு அரசு அதிகாரியாக வந்தேன்னா என்னோட அந்த பகுதியில் இருக்க மக்கள் மாதிரி நிறைய இடத்துல இருப்பாங்க. இது வரைக்கும் இவ்வளவு இன்அடிக்வசிஸ் லிமிடேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க உங்கள் ஏரியாவில். எஸ் சார். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து இப்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பற்றிலாம் அவங்க தெரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் வழங்குறாங்க, அதனால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். பிடிஎஸ்லாம் ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதா? ஆகுது சார். அதில் ஏதாவது தில்லுமுல் இருக்குதா? தில்லுமுல் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி இருந்துச்சு சார். இப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததுனால இப்போ ப்ராப்பராக போயிட்டுருக்கு சார். எஸ் சார். அண்டு உங்கள் பகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், எஸ் சார், அதெல்லாம் கிடைக்குதா? கன்செஷன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது சார். ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குகிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு இன்னும் கிடைக்கல சார். அவேர்னஸ் இல்லை. எஸ் சார். என்ன பண்ணலாம் சார்? விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா முதல்ல ஒரு என்ஜிஓஸ் இந்த மாதிரி வந்து அமைச்சு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும் சார். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது, இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நான் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு கேம்ப்ஸ் நடத்துகிற மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் சார். விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் வந்து இப்போவுமே எஸ் சார் நிறைய இந்த கள்ள சாராயம்னா ஆறா ஓடுது. ஏன் எவ்வளவுக்கும் ஆயிரக்கணக்கில் டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்குது. எஸ் சார். சார் அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நீங்கள் பார்த்தது இல்லையா, கேட்டது இல்லையா? கேட்டிருக்கேன் சார். அதனால் கள்ளச்சாராயம்னா அங்கே உருவாக்கி இவ்வளோ வருது அப்படின்னு ஒரு கேள்வி. இத்தனை அடிக்கிறாங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சென்னையில இருந்தே பார்க்குறேன்னே சிவியில் காட்டுறாங்க. திருவண்ணாமலை மலைகள்ல எல்லாம் ஏறி கள்ள சாராயத்தை அடிக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க.
எஸ் சார். ஏன் காரணம் என்ன? சார் அது ஹில்லி ஏரியாஸ் அப்படின்றதுனால ப்ராப்பராக அங்கே கண்காணிக்க முடியாமல் போகுது சார் ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் தைரியமாக அடுத்து அது வந்து விற்கிறவங்க குடிக்கிறவங்க கள்ளசாராயம் சார் ப்ரைஸ் வந்து மற்ற ஒயின் கூட கம்பேர் பண்ணும்போது கள்ளச்சாராயம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது சார். அதனால் எல்லாரும் அங்கே கள்ளச்சாராயம் இது பண்ணுறாங்க. அதே போல் கவர்மெண்ட்ஸ் ஒயின் ஷாப் பார்க்கும்போது ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் தான் ஓப்பன் ஆகுது. கள்ளச்சாராயம் வந்து எனி டைம் அந்த அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் சார். அதனால அவேர்னஸ் யாரும் கிரியேட் பண்றாங்களா பண்ணிட்டு against drinking, illicit drinking, illicit drinking, these are two different chapters. Yes sir. அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் வந்து யார் கொடுக்குறாங்க சார்? என்ஜிஓஸ் இந்த மாதிரி தான் சார் கவர்மெண்ட்டுமே அந்த இதில் எழுதியுமே இருக்குது சார். குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதியிருக்கு சார். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு குடியை கெடுக்கும். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வசீகரன் சார், நம்ம மாநில கல்விக் கொள்கை எஸ் சார் வகுத்து ரெடி பண்ணிட்டு வராங்க. எஸ் சார். தேசிய கல்விக் கொள்கையோட முரண்படுது சில விஷயங்கள்ல. எஸ் சார். அது முடியாது, வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு சொல்லப்படுகின்ற 2-3 விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? தெரியும். என்னென்ன சொல்லுங்க சார். மும்மொழி கொள்கை, இப்போது தேசிய கல்விக் கொள்கை அது வந்து மும்மொழி கொள்கையை வந்து வலியுறுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டாண்டு காலமாக வந்து இருமொழி கொள்கையை தான் சார் கடைபிடிச்சிட்டு வரோம். செகண்ட் வந்து அந்த மும்மொழி ஏன் அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோன்னா, அந்த மும்மொழி கொள்கையை இது பண்ணுறதுனால மறைமுகமாக இந்தியை திணிக்கப்படுவதாக நம்ம தமிழக அரசு அச்சம் கொள்கிறாங்க. செகண்டாக வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம், நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க திணிக்கிறதா பார்க்குறாங்க சார். தேர்டாக வந்து நம்ம தொழிற்கல்வியை வந்து 10ஆம் வகுப்புக்கு மேலே தான் வந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து 6ஆம் வகுப்புக்கு அடுத்து வலியுறுத்துகிறாங்க சார். அதுக்கப்புறம் இந்த 3rd, 5th, 8th ஸ்டாண்டர்டுக்கெலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் தமிழக அரசு வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஏன் வச்சா நல்லது தானே சார்? வச்சா இன்னும் மாணவர்களுக்கு வந்து பேர்டன் வந்து அதிகமாக பேர்டன்ஸ். அது மட்டுமா வேற என்ன இருக்காது? விளைவுகள் என்ன வரும்? 8ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? கிராமப்புறத்தில் மலை படிக்கிற பசங்களாம் அப்படியே இடைநிற்றல் அதை நின்றுட்டு வேலைக்கு போகிறதா பண்ணிடுவாங்க சார். குழந்தை தொழிலாளர்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பெண்களும் அதான் அவங்க வந்து சிறுவர் அந்த குழந்தை திருமணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சமூகத்திலிருந்து அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. எஸ் சார். படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நிறைய அறிவெல்லாம் நிறைய வரும். எஸ் சார். இதெல்லாம் நம்ம வேண்டாம். ஓகே ஓகே சார். இந்த அரசு உதவித்தொகையை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. எஸ் சார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை. எஸ் சார். அதனுடைய நீங்கள் எப்படி அங்கே விளக்கம் சொல்லி கொடுத்தீங்களா? அந்த விளக்கம் தான் சொல்லுங்கள் சார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கான இது ஒரு உரிமையாக பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த ஒர்க்கை வந்து அது நான்வெஜ், அதாவது அதுக்கான சம்பளமாக இருக்காது. அது மோஸ்ட்லி இதை வந்து உங்களை அங்கீகரிக்கிறதுக்காக அரசாங்கம் கொடுக்குற ஒரு உரிமையான தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இதை வச்சு மருத்துவ செலவுகள், உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கலாம், இப்படிலாம் வந்து சொல்லுவேன் சார். எலிஜிபிலிட்டி வந்து 2,50,000க்கு கீழே வந்து வருமானம் வச்சுருக்கவங்களுக்கும், ஆண்டு வருமானம் வச்சுருக்கவங்களுக்கும், அப்புறம் 5 ஏக்கருக்கு வந்து நிலம் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கும் அரசாங்கம். அரசு ஊழியர்கள் இல்லை. ஓகே கிடையாது. சரி, இது வந்து நல்லா சொன்னீங்க. இதில் பொதுவாக இப்போ வந்து பெண்களுடைய கல்விக்காக கொடுக்குறாங்க இல்லையா? எஸ் சார். அந்த திட்டத்தில் பேர் கல்லூரி கல்விக்காக. எஸ் சார். எஸ் சார். புதுமை பெண் திட்டம் சார். அதை பற்றி சொல்லுங்கள்.
சார் புதுமை பெண் திட்டம் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு வந்து வழங்குற 1000 சாரி சார் அதான் 6 முதல் 12ஆம் வகுப்பு சாப்பிட்டேன் சார் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாதந்தோறும் 1000 ரூபா வந்து உதவியாக வந்து வழங்குறாங்க சார். எதுக்காக வழங்குறாங்க? தன்னோட மேற்படிப்பை வந்து மேலும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க சார். அவங்க தான் 12th வரைக்கும் படித்தாலே போரும்ல, அப்போ எதுக்கு மேல் படிப்பு தொடரணும்? சார் 12th வரைக்கும் படித்தா போதுன்னு யார் சார் நீங்கள் தான் சொல்லணும் போருமா போதாதா. எனக்கு தான் அந்த கேள்வி இருக்குது, நான் இப்போ கேட்குறேன் போருமா இல்லை போதாது சார். இன்னும் சாரி சார் இன்னொரு சொல்லுங்க சார். சார் அதான் இன்னும் வந்து கல்லூரிகள் ஓகே கல்லூரிகள் அந்த மாதிரி தொடர்ந்து பெண்களும் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கிட்ட போட்டு பதில் எடுக்கிறாங்க. ஓகே எஸ் சார். பெண்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய துறைகளில் வந்து இன்னும் மேம்பட்டு அவங்க பெண் அதிகாரம் அதை பெறணும் அப்படின்றதுக்காக தராங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்கிறோம். எஸ் சார். அது எங்கே இருக்கும்? நம்ம 47%. 47%. எஸ். நேஷனல் ஆவரேஜ் என்ன? நேஷனல் ஆவரேஜ் சாரி சார் 24%. அதனால் இதை வந்து பார்த்து நம்ம வந்து 100% அதை அடையணும் சொல்லும்போது சொல்லு. இது மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க மகளிர், இந்த மாதிரி மலைப்பகுதியில் வசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடைக்காது, ஆக்சஸ் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் அதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களும் இது மாதிரி ரூரல் பகுதியிலேருந்து வர்றவங்க, நகர்ப்புற ஏழைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 1000 ரூபா வந்து செலவு பண்ணும்போது அவங்க ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1000 ரூபா வந்து இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஜியோவில் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டாக? சாரி சார். சாரின்னா என்ன? தெரியல சார். தெரியலன்னு சொல்லுங்க. சாரி சொல்கிறேன் சார், எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உங்களை இது பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகே சரிங்களா? கொடுத்துருக்கு அந்த 1000 ரூபா எப்படி வேணால் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். ஓகே சரியா? இப்போ வந்து ஆளுநர் போயிட்டாரு. எஸ் சார். ஆளுநரை பற்றியும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றியும் வந்து ஒரு கமிட்டி ஆய்வு பண்ணாங்க. தெரியுமா அந்த கமிட்டி? சாரி சார் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாது சார். தெரியாது. குரியன், ஜோசப் குரியன். அந்த கமிட்டி படிச்சிருக்காரு. அதை பற்றி அது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். கவர்னர் எங்கேருந்து அதில் தானே இருக்கு. எஸ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் தானே அதுலேயும் வருது. எஸ் சார். அதில் ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்களே. எஸ் சார். அதில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். சார் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து உங்களை அப்படியே சுரங்க மாதிரி தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களாக வந்து முன்னாடி வரணும். கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு. ஓகே சார். சார் எனக்கு இதான் தெரியும், இதுவா சார் அப்படின்னு கேட்கலாம். ஓகே. புரியல வந்து ஆமாம் தெரியும் தொடருங்க. எஸ் சார். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்லுங்கள் ஆளுநரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க சார்? அவரோட டெனவர் பற்றி சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து 5 வருஷம் தான் வந்து டெனவர் கொடுக்கணும். அதுக்கு மேலே வருஷம் தான் இருக்காரு சார். 5 வருஷம் இருந்தாலும் அவங்களோட பதவி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். ஆனால் இவங்களோட இதில் வந்து ரெக்கமெண்டேஷனில் 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவரோட இது எப்படி செலக்ட் பண்ணணும்? லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு 3 மெம்பரை வந்து செலக்ட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முக்கியம் இல்லையா? எஸ் சார். எஸ். ஒருவேளை கவர்னரை வந்து திருப்பி இது பண்ணணும்னு என்ன பண்ணணும் சார்? கவர்னரை நீக்கணும் அல்லது திருப்பி அனுப்பணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றுற மூலமா அவரை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி. தெரியுது உங்களுக்கு தப்பாயிடுவோம் பயப்படிக்க பார்த்தீங்களா? அதான் அன்றைக்கே சொன்னேன், தப்பாகவும் பயப்படவே கூடாது. ஓகே சொல்லிட்டே வாங்க. நல்லா அழகாக சொல்லியிருக்கீங்க. ஓகே. தம்பி நீங்கள் வந்து மலையாளி அப்படின்னு இருக்கு இல்லையா? எஸ் சார். உங்கள் மொழி மலையாளமா? இல்லை சார். அப்போது இந்த மலையாளிக்கும் அந்த மலையாளிக்கும் என்ன வித்தியாசம் சார்? இவங்க மலையாளினா மலை ஹில்ல வாழ்கிற ஒரு ட்ரைப்ஸ் சார். உங்களுடைய பூர்வீகம் எது சார்? உங்களுடைய பூர்வீகம்? எங்களோட பூர்வீகம் ஜவ்வாது மலை தான் சார். ஜவ்வாது மலை. எஸ் சார். இப்போ அங்கே தான் இருக்கீங்களா இல்லை? எஸ் சார், அங்கேயே தான் இருக்கும். உங்கள் குடும்பம் அங்கே தான் இருக்காங்க? எஸ் சார். எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? 80,000 பேர் இருக்காங்க சார். ஜவ்வாது மலையிலேயேவா? எஸ் சார். 80,000 பேருக்குமே அங்கே நல்லபடியாக எல்லாம் இது உணவு, உடை, உறையுள் எல்லாமே இருக்கா சார்? வாழ்வாதாரம் எல்லாம்? வாழ்வாதாரம் இருக்குது சார், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை சார். இப்போது எக்கனாமிக்கலாகவும்
எஜுகேஷ்னலும் பேக்வர்டாக தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க வாழ்வாதாரத்துக்குலாம் வந்து என்ன மாதிரி சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஜவாது முறையில்? சார் வாழ்வாதாரத்துக்கு வந்து இப்போது வேலை வாய்ப்பே இல்லை சார். அங்கே பெரும்பாலும் வந்து அக்ரிகல்ச்சரையும் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸையும் நம்பி தான் இருக்காங்க. சரி. அதுவும் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தோன்னா மான்சூன் நம்பி இருக்கிறதுனால பெரும்பாலும் விவசாயமும் பெருசாக கிடைக்கிறதில்ல சார். அதனால மோஸ்ட்லி எல்லாரும் வந்து மைக்ரேட் ஆகி சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க சார். ஓகே. செகண்டாக வந்து இடைநிற்றல் அதிகமாக இருக்குது சார். எஜுகேஷன் பற்றின அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் வறுமையினால் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதா போகிறாங்க சார். அப்போ இந்த ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அங்கே எதுவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அங்கே வந்து அது உபயோகமாக உங்களுக்கு எதுவும் இருக்கா உங்களுடைய ஜவாது? இருக்குது சார். ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோட் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க. அந்த அதன் மூலமாக வேலை வாய்ப்பு எதுவும் தரப்படுதா? வேலை வாய்ப்பு எம்ஜி நரேகா மூலயமா தான் சார் கொடுத்துட்டு. அதுக்கு பேர் இப்போ என்ன? விபிஜி ராம்ஜின்னு சொல்லுவாங்க. அது 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 விரிவாக அது என்ன, வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார்? சார் ஒரு நிமிஷம் எடுத்து. சாரி சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பெரியார் கலைக்கல்லூரியா, எந்த கல்லூரியில் படிச்சிருக்கீங்க? தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி. பொறியியல் கல்லூரியில், சரியா? அப்போது தந்தை பெரியார் எஸ் சார் சுயமரியாதைங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, மூவ்மெண்ட்டு. எஸ் சார். அது அது அதில் என்ன 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 முயற்சி செஞ்சார் தந்தை பெரியார்? எதனால் அதை பற்றி அவ்வளோ பேச்சு? சார் சுயமரியாதை இயக்கம் வந்து இப்போது பிராமின்ஸ்லாம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிவிட்டு ஆதிக்கம் செலுத்திட்டு அப்போ இருந்தாங்க சார். அதனால் அவங்களிருந்து இந்த கோயில் நுழையிறது இந்த மாதிரிலாம் தடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது பிராமணர் அல்லாதவங்கெல்லாம் வந்து ஒரு சுயமரியாதையோட அந்த பொது கிணத்துல தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி. வெறும் பிராமின்ஸை மட்டும் பேசினார்? இல்லை சார், அதான் ஆதிக்கமாக இருக்கு எல்லாருமே. வேற என்ன? வேற கோயிலில் நுழையிறது இந்த மாதிரிலாம் வந்து தடுக்கப்பட்டிருந்தது. கோயில் நுழைவு சொல்லிட்டீங்க. எஸ் சார். அப்புறம் வேற? பொது கிணற்றில் தண்ணி எடுக்கிறது. அப்புறம் வேற என்ன? அவ்வளோதானா? அவ்வளோதான் சார் தெரியும். உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்? எஸ் சார். ஆனால் நீங்கள் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் வாசிக்கிறீங்க, இப்போ படிக்கிறீங்க இல்லையா? எஸ் சார். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தந்தை பெரியாருடைய இந்த கொள்கைகள் இது ஏதாவது ஒரு வகையில் வந்து பயன்படுதா? எஸ் சார், பயன்படுது. என்ன, எந்த விதத்தில் சார்? பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது. நீங்கள் ஆனால் முதல் முறை சொல்லும்போது இது சொல்லவே இல்லை, கலப்பு திருமணம். சார் நீங்கள் கேட்டு சுயமரியாதை. சுயமரியாதைனா என்ன? சுயமரியாதைங்கிறது கலப்பு திருமணத்தில் சுயமரியாதை இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு கைம்பெண் மறுமணம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணுக்குரிய சுயமரியாதை இல்லை அது. எஸ் சார். நீங்களா சுயமரியாதைன்னா அது ஒரு ஆணுக்கு மட்டும்தான், சாதி மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்கலாம்? சாதி மட்டும் பார்க்கல சார். ஆனால் நீங்கள் பெண்ணுடைய சுயமரியாதையை பார்க்கல. ஓகே. அப்புறம் வேற சார்? பகுத்தறிவு. பகுத்தறிவு பகலவன். எஸ் சார். பகுத்தறிவுனா என்ன? ஒரு விஷயத்தை வந்து அது நுணுக்கமாக ஆராய்ச்சி பார்த்து முடிவு பண்ணுறோம். ரேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் இல்லையா? பகுத்தறிவுவாதம். வேற? அவ்வளோதான் சார். சரி. இப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் வந்து இதை பின்பற்றி திட்டங்களை வகுக்குதா? எஸ் சார். எஸ் சார். சரி. இன்னைக்கு வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா? எஸ் சார். எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்தாங்க. அது என்னது எஸ்ஐஆர்னா என்ன சார்? இப்போ வாக்காளர்களை வந்து ஆல்ரெடி இல்லாத வாக்காளர்களை சேர்க்கறது, ப்ளஸ் வந்து வாக்காளர் அதாவது இறந்து போனவங்க எவ்வளோ பேரை சேர்த்தாங்க, எவ்வளோ பேரை நீக்கினாங்க? சாரி சார், தெரியல. தெரியாதா? எஸ். சரி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பயமே கூடாது. இந்த ஹேண்ட் ஷேக் வந்து உங்க பயத்தை வந்து தூரம் பண்ணிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.